ஓம் சாந்தி. நாம் நினைவின் மூலம் கர்மேந்திரியங்களை குளுமையாகவும் சதோகுணம் உடையவதாகவும் வைத்திருக்கின்ற ஆத்மா. நாம் அனைவரின் சிநேகி ஆத்மா. நாம் சதா எச்சரிக்கையாக இருக்கும் ஆத்மா. தினமும் இரவு நாம் நம்முடைய கணக்கை பார்க்கின்றோம். தினக்குறிப்பு புத்தகம் வைத்திருப்பதால் எந்த நஷ்டமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற பயம் நமக்கு இருக்கின்றது. தந்தை தினம் தினம் நினைவிற்கான யுக்திகள் என்ன சொல்கின்றாரோ, பாக்கியசாலி குழந்தைகளாகிய நமக்கு டச் ஆகிக் கொண்டே இருக்கின்றது. அதை நாம் உடன் நடைமுறையில் கொண்டு வருகின்றோம். சிறிது நேரம் தனிமையில் தோட்டத்தில் சென்று அமர்கின்றோம். தந்தையோடு இனிமேலும் இனிமையான விஷயங்களை பேசுகின்றோம். நம்முடைய அட்டவணையை வைப்பதால் முன்னேற்றமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. நம்மை ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்கின்றோம். தந்தை இந்த நேரத்தில்தான் ஞானத்தை கொடுக்கின்றார். நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார் என்ற குஷி ஆத்மாவிற்கு அதிகம் இருக்கின்றது. தந்தை கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்து சந்திக்கின்றார். தந்தை வந்திருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அவர் மீண்டும் சகஜ ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இவர் நமக்கு ஆன்மீக தந்தையாவார். பரமபிதா பரமாத்மாதான் ஞானக்கடல் ஆவார். அவரிடத்தில் முழு உலகத்தின் முதல், இடை, கடைசியின் ஞானம் இருக்கின்றது. நாம் யோகத்தில் தந்தையின் நினைவில் இருப்பதால் தாரணை ஆகின்றது. நினைவுதான் பலமாகும். ஞானம் வருமானத்திற்கான ஆதாரமாகும். நினைவின் மூலம் நமக்கு சக்தி கிடைக்கின்றது. அதன் மூலம் நம்முடைய விக்கிரமங்கள் விநாசமாகின்றது. நாம் நம்முடைய புத்தியின் யோகத்தை தந்தையோடு ஈடுபடுத்துகின்றோம். தந்தைதான் வந்து ஆத்மாக்களுக்கு ஆன்மீக யோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார். இது மிகவும் சகஜமான யோகமாகும்.
நினைவில்தான் உழைப்பு இருக்கின்றது. தந்தை மற்றும் 84 பிறவிகளின் சக்கரத்தை நினைவு செய்யும் பொழுது நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிவிடுகின்றோம். இது நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கான ராஜயோகமாகும். இதுதான் நம்முடைய குறிக்கோள் ஆகும். நாம் தந்தையை நினைவு செய்து சரீர உணர்வை அளிக்கின்றோம். தந்தை வந்து ஞானத்தை கொடுத்துவிட்டு சென்று விடுகின்றார். ஆத்மாவை போன்று வேகமான ராக்கெட் வேறு எதுவும் இருக்க முடியாது. நம் ஆத்மா சரீரத்திலிருந்து தனிப்பட்டவனாகவும், இந்த சரீரம் பழைய செருப்பாகும். நாம் தான் குளவியைப் போல் பூம் பூம் என்று செய்து மனிதரிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றோம். விஷக்கடலிலிருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்வது நம்முடைய வேலையாகும். நமக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைப்பதால் கண்கள் பண்பட்டதாக ஆகின்றது. இந்த ஞானம் அனைவருக்கும் ஆனது. நாம் தந்தையினுடைய அறிமுகத்தை மட்டும் கொடுக்கின்றோம். இப்போது கலியுகம் முடிந்து சத்தியுகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கல்பமே 5000 ஆண்டுகள் தான். நாம் இப்போது ஸ்ரீமத் படி இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவரே. அவர்தான் படைப்பவராவார். தந்தை கல்பத்தின் சங்கமகத்தில்தான் வருகின்றார். தந்தை புதிய உலகத்தை படைப்பவராக இருக்கின்றார். நாம் இங்கேதான் கீழான நிலையிலிருந்து புருஷோத்தமர்களாக ஆகின்றோம். 84 பிறவிகள் எடுத்து எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம். இப்போது மீண்டும் நாம் தூய்மையாக ஆகின்றோம். பொறுத்துக் கொள்வது என்பது அனைவரின் இதயங்களில் வாழ்வதாகும். எத்தகைய விரோதியாக இருந்தாலும், ராவணனை காட்டிலும் உக்கிரமாக இருந்தாலும், ஒரு தடவை இல்லை 10 தடவை பொறுத்துக்கொள்ள நேர்ந்தாலும் பிறகும் கூட பொறுமை சக்தியின் பலன் அழியாது மற்றும் இனிமையானதாகும். நாம் இரக்க பாவனை வைப்பதால் அது சேவையின் பாவனையாக ஆகின்றது. சேவை பாவனை உள்ளவர்களாகிய நாம் அனைவரின் பலவீனங்களையும் உள்ளடக்கிக் கொள்கின்றோம். ஞானத்தின் மூலம் 3வது கண்ணை பெற்று ஏமாற்றக்கூடிய நம்முடைய கண்களை பண்பட்டதாக ஆக்குகின்றோம். நினைவின் மூலம் கர்மேந்திரியங்களை குளுமையாகவும் சதோகுணமுடையதாகவும் ஆக்குகின்றோம். தொழில் போன்றவற்றிலிருந்து நேரத்தை ஒதுக்கி தனிமையில் சென்று நினைவில் அமர்கின்றோம்.
நமக்கு ஏன் யோகம் சரியாக அமைவதில்லை என்று காரணத்தை பார்க்கின்றோம். நாம் நம்முடைய அட்டவணையை கண்டிப்பாக வைக்கின்றோம். பொறுமை சக்தி மூலம் அவிநாசி மற்றும் இனிய பலன் பெறக்கூடிய அனைவரின் சிநேகி ஆத்மா நாம். இது நடந்து முடிந்ததோ அதை மறந்துவிட்டு நடந்து முடிந்து போன விஷயங்களில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு இனிவரும் காலத்திற்காக சதா எச்சரிக்கையாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.